Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா முழுக்க அமேசான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். புது வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அமேசான்ல போட்டு வச்சுன்னு இங்க வந்த நாள்ல இருந்து எவ்ரி 1 hour வந்து கூப்பிடுறாங்க. மேடம் டெலிவரி. என்னைக்கு கிரவப்பிரவேசம் பண்ணனும் அதுக்கு முன்னாடில இருந்தே ஆக்சுவலி டெய்லி 10 பொருள் அப்படியே நமக்கு பிபி கொஞ்சம் சங்கின் இந்த இதுல பாப்போம்ல பிரஷர் பாக்குற இடத்துல மேலே ஏறும் கீழே இறங்கணும் அந்த மாதிரி அவங்க அந்த ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு மேலே ஏறும் அப்படியே. சரி ஓகே சாந்தம் அப்படின்ட்டு அடங்குவேன். சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பொருள் வந்துருக்குதோ எல்லாத்தையும் அள்ளிக்கின்னு வருவோம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருந்து புது வீட்டில் இருந்து பழைய வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பொருள்லாம் பேபிமா கேரி பண்ணிட்டு வருது, என்ன யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கா இல்லை யூஸ்ஃபுல் இல்லாமல் பார்க்குறதெல்லாம் வாங்கியிருக்குதா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்தேன். என்ன பேபிமா எவ்வளோ கொரியர் வந்துருக்கு போதுமா? பா இவ்வளோத்தையும் இந்த வீட்டில் எடுத்துன்னு போய் நீ தம் பண்ண போற. நான் சொல்றேனே அவ்வளோ பெரிய வீடு எதுக்குப்பா வாங்குனது? எல்லாத்தையும் இந்த மாதிரி தம் பண்றதுக்கு அது என்ன வீடா கூடனா? அது இல்ல அரேஞ்ச் பண்றதுக்கு ஆர்கனைஸ் ஏஸ்தட்டிக்கா நீ எங்கனாச்சும் பண்றியா? ஏஸ்தட்டிக்கா பண்ணனும்னா செடி தான் வாங்கணும். அந்த செடி வாங்குறதுக்கு இப்போ என்கிட்ட காசு இல்ல. செடிக்கும் காசுக்கு என்னப்பா சம்பந்தம்? செடி என்ன ஆயிட போகுது? ஒருவேளை 50,000 ரூபா 1 லட்ச ரூபா செடியா பார்த்து வச்சுருங்கிற? நீ பார்த்து வச்சாலும் இப்ப பாட்டில் ஸ்டாக் போட்டு வாங்கிட்ட பாத்தியா? தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்ட பாத்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாட்டில் நாலு தேவைப்பட்டது. ஏன்னா ஒரே மாதிரி தான் வாங்கணும். அன்னைக்கு அது ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க, அதனால இது வாங்கியிருந்தேன். இது இப்போ வந்துட்டு மீதி எதெல்லாம் கொட்டி அங்கே அப்படி கொடுத்துக்கு. ஓகே இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது நம்ம வீட்டில் போய் காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி நான் ஏதாவது டேமேஜ் இருக்கா இங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துன்னு போகணுமா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு போகிறேன். வந்த இடம் போன இடம்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறப்பா நீனு? இல்லை எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாம் அங்கே முன்னாடி குப்பை மாதிரி போட்டு வச்சிருந்தோமா, சரி வீட்டுக்குள்ளே வரும்போது டென்ஷன் ஆகும். அதனால சரி ஃபுட்டு வர வரைக்கும் உட்காந்து இருக்கணும்ல. நீ அதுக்குள்ளே எழுந்துச்சு கிளம்ப வேண்டியது தானே? கிளம்புறேன். அதுக்குள்ளே இதை 4 மடிச்சிடலாம், டக்குன்னு மடிச்சிடலான்ட்டு தான். நீ விட்டு போனீங்கன்னா உங்கள் அக்காவே மடிச்சிடும். அது எப்படி சுருட்டி வைக்கும் பாரு, அப்படியே சுட்டுது பாரு, சட்டாக்குன்னு சுட்டுது பாரு. சுருட்டும் பயங்கரமா. இப்பெல்லாம் நீ லேட்டா வந்தாலும் நான் ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லை. ஏன்னு சொல்லு. அங்க எங்களுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் உன்னோட அருமை தெரியுது. ஆமா, ஆனா நீ தூங்கும் போது வந்தீங்கன்னா மட்டும்தான் டென்ஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூட்டையெல்லாம் எடுத்து நாங்க கிளம்பிட்டோம். அவன் ஃபுட் எடுத்துக்கோ. இந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டு. ஓகே, இப்போ கிளம்பலாமா? அங்க போயிட்டு புது வீட்டில் போயிட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கு, அது எந்த லெவலுக்கு யூஸ் ஆகும் வீட்டுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மௌலி பண்ண வேலையை பெப்சி குடிக்கிறேன்ட்டு எடுத்து நாங்களாம் யாருமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இல்லை அவனை தவிர்த்து. இடத்தையே நார் அடிச்சுட்டான், ஃப்ரிட்ஜையே நார் அடிச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறான். நான் புதுசாக ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க ஃபுல்லாக பெப்சி குடிக்கிறேன்ட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜையே இது ஸ்பாயில் பண்ணிட்டான். பேபிமா சந்தோஷத்தோட மொழிவிட்டு இருக்குது. நான் இப்படி வரதுக்குள்ள ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? தெய்வ திருமகளா படத்துல அதான் சொல்லுவாரு, இப்படி எடுத்துட்டு வந்துருவாரு. அப்படி பாரு, அப்படி போய் அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள என்ன வேலை காட்டி வச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும், அப்பா அம்மாவும் சேர்ந்து? ஏன் நான் தானே உங்க கூட வந்தேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. மௌலியே சொல்லு, எனக்கு என்ன சம்மந்தம் இதுல? அதாவது பிள்ளைய தனியாக ஒன்று சொல்லிடக்கூடாதான். அதனால கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கும். ஒன்று அவங்க அக்கால இழுத்துக்கும், இல்லைன்னா என்ன இழுத்துக்கும். தனியா பண்ணவனை திட்டுப்பா, பண்ணவனை பேசுப்பா. அவன் தான், வேற யார் குடிக்கிறா? அதை அவன் தான் நைட்டு வந்து அவ்வளோ ஐஸ் கட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கின்னு ஓடலாம். வீட்டுக்கு போய் பொருள் எடுத்துட்டு வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தது, வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால டிலே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னென்ன பொருள்லாம் வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பேபிமா காட்டினா தப்பாகிடும். பேபிமா எல்லாம் ப்ளஸ்ஸையும் சொல்லும், மைனஸ் எல்லாம் அப்படியே அமைக்கிடும். நான் வந்து பொருளோட மைனஸ் சொல்லல, பேபிமாவோட மைனஸ் சொல்கிறேன் நான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது சொல்லுப்பா. இது வந்து எதுன்னு தெரியாம நீ வந்துட்ட. எனக்கு தெரியும். உருட்டுற மேல இருக்கிற கொண்டைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஆமா,
இது வைக்கிறதுக்கா தட்டு அது அது மூடி அங்கே வைக்கணும் இப்படி நிற்கணும். ஓ இப்படி நிற்கணுமா? இன்னொரு தட்டு வை சேர்த்து. எங்கே நிற்கிது? நிற்க மாட்டேங்குதா? ரொம்ப கேப் விட்டு வச்சிருக்கேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேப் ரெண்டும் முட்டின்னு நிற்கும். இந்த பேலன்ஸில் அது, அந்த பேலன்ஸில் இதுன்னு முட்டின்னு நிற்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவேன்? அது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்ப்பா. சரி ஓகே. அது அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும். சரியா? கடாய் ஸ்டாண்டை காட்டு. இதெல்லாம் இப்படி வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. சாதா தட்டு வைக்கிறது. இப்போ நிற்கிது பாரு, இப்போ நிற்கிது பாரு, இப்போ நிற்கிது பாரு, இப்போ நிற்கிது பாரு. அதான் நான் கரெக்டாக வச்சிருக்கேன். நீ வந்து 2 இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொன்னேன். அந்த மாதிரி கிளவ் தான் எத்தனை மூடி வச்சிருக்கிறேன் நீ? இன்னும் மூடியெல்லாம் தான் பொறுக்கின்னு இருக்கேன் எங்கெங்க இருக்குன்ட்டு. எங்க இருக்குதுன்னு அவ்வளோ மூடிங்களே, அவ்வளோ வச்சுனுக்கிறேன். இது கண்ணாடிப்பா. அதான் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்காக இது வாங்கிருக்கிட்டாமா. உருளுது பிறழுது. ஆனா உங்களுக்காகவேப்பா என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. விமென்ஸ்க்காக எல்லாமே தூங்கி இருப்பாங்க போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. அப்படியே உடனே ஒரு 4 இப்படி கூட சொல்லலாம். ஏதோ ஒரு புருஷன் வந்து அவங்க பொண்டாட்டி வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் தயாரிச்சு கொடுத்துருப்பாரு. எந்த புருஷனும் தயாரிச்சு கொடுத்துருக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஓகே. இப்போ அடுத்தது வெயிட் லிஃப்டிங். என் பாத்திரத்தை போட்டு உடச்சிடாதவா? கடாய் வைக்கிறதுக்கு. ஆமா இதெல்லாம் ஏன்னா மேல கடாய் போட்டா எங்க எந்த கடாய் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அமேசான் வந்தது யாருக்கு யூஸோ இல்லையோப்பா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு யூஸ்ப்பா. அவன் பாட்டில் ஏதோ அந்த டிராயிங்கை போட்டு அந்த மாதிரி ஒரு 4 பெல்ட் வச்சு கம்பியை போட்டு தட்டி அந்த கடாயெல்லாம் தூக்கி அமேசான்ல எடுத்துன்னு போய் வச்சுட்டு, ஓகே நான் இந்த ப்ராடக்ட் தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு. என்ன பண்ணணும்? ஓகே சட்டி வைக்கிறதா இது? ரைட், பரவாயில்ல, சூப்பர். இது என்ன காஸ்ட்டு? ஓகே, அவன் ஒரு ப்ரைஸ் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ப்ரைஸ் எக்ஸாக்டா? 500. இவன் 500 சொன்னான்னு வச்சுக்கோ. இவன் 500 கம்மியாக தான் சொல்லியிருப்பான். அநேகமாக 400 ரூபா 420 ரூபா ஏதாவது சொல்லியிருப்பான். உடனே ஓகே சாம்சங் அமேசான்ல இருக்கிறோம், மேலே ஒரு 30% வெயிட்டா நம்மளுக்கு வச்சு டிஸ்பிளே பண்றா அப்படின்னா உடனே ஒரு மாதிரி ஒரு 4 பேர் பார்ப்பாங்க. ஓ கடாய் விற்கிறதுக்கு அடுக்கிறதுக்கு ஒன்றா போடுறது அப்படின்னு போட்டுருவீங்க. இப்போ எவ்வளோ டீசெண்டாக இருக்குது. வார்ட்ரோப் செய்யறது முக்கியம் இல்லைப்பா, வார்ட்ரோப்ல டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் முக்கியம். அதெல்லாம் முக்கியம் கிடையாதுப்பா. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது அதை விட மிக மிக முக்கியம். அதுக்கு தான் இது. இது சட்டையை கழுவி எடுத்துன்னு வந்து அப்படி உள்ள தள்ளிட்டு போயிடுவேன். எவ்வளோ ஈஸியாக எடுக்கிற பாரு. இப்போ அடியில் இருக்கிற கடாயை கூட நீ எடுக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி ரேக்கை வச்சு அப்படி எடுக்கலாம் தான். எடுக்கலாம். இதில் 3 இருக்குது. இதில் எது தேவைடா, இதுதான் தேவைன்னு இதை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது கரெக்டா? பேசாம நான் கூட உட்காந்து யோசிக்க போகிறேன்ப்பா. ஏதாச்சும் யோசிச்சு ஒரு நியூ ப்ராடக்ட் வெல்டிங் கடையில் போயிட்டு ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சி வெல்டிங் கடையில் போயிட்டு இந்த அடிச்சு இதை டயக்ராம் பண்ணி கொடு, ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு ஒரு பாலிஷ் ஒன்று போடு அப்படின்னு சொல்லி போட்டு, ஆனால் எடுத்துன்னு அமேசான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். இது என்னோட ப்ராடக்ட் அப்படின்ட்டு லான்ச் பண்ணுப்பா. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தான் லான்ச் பண்ணிட்டானே. இன்னும் நிறைய தேவைப்படுது மக்களுக்கு. ஆமாம், அது ரொம்ப கரெக்ட் தான். என்னென்னமோ இருக்குது. கை பிடிக்கிறதுக்கு க்ளவ், ஆனால் அந்த க்ளவுக்குலாம் ப்ரோச்சனமே இல்லை. அது ஹீட்டு தாங்காமல் கையில் உருக்கி ஒட்டிலும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு க்ளவ், அதெல்லாம் ப்ரோச்சனமே இல்லாதது. ஆனால் அதெல்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. என்ன பயமா பண்ணுகிற? என்னது? கம்பு கஞ்சி. என்ன கஞ்சி? கம்பங்கூழ். எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. காலையில் கம்பங்கூழ் குடிக்கும் போது வயிற்று குளிர்ச்சியாக இருக்கும்ல, நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி இப்போ சம்மர் ஆகிடுச்சுல்ல, இனிமேல்ட்டு அடிக்கடி அதை செஞ்சு குடிச்சா நல்லா தான் இருக்கும். யார் செஞ்சது? நீ தான் செஞ்ச. ஒரு செஞ்சு குடிக்கிறது சொல்ற. காலங்காத்தால கம்பங்கூழ் மௌலி வாயை மூட்டு குடிச்சிட்டு போகும்போது நினைச்சேன். நல்லா தான் இருந்தது. தயிர் நிறைய ஊற்றுனதுனால சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சின்ன வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டுருந்தா அதெல்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாது. இதுதான் சூப்பராக. நல்ல வெங்காயம் போட வேணான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு வேணாம், வெறும் தயிர் மட்டும் ஊற்றி கொடு, அவ்வளோதான், மோர் மாதிரி கரைச்சி கொடு அப்படின்னா. ஒரே ஹெல்த்தி ட்ரிங்க் தான் புது வீட்டில் செய்யறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் வேர்வை ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே வேர்வை கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். இங்கே வேகவே வேகாது. இங்கே அவ்வளோவா இல்லை. அங்கேருந்து காலையிட்ட நிற்கும், ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்கும் போது வேர்க்குது. மற்றபடி அவ்வளோ வேர்வை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தான் பார்த்துக்கோங்க.
புது வீட்டில் வந்தால் தான் பழைய பேபி மாவை பார்க்க முடியும் நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறோம். என்னென்ன வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம், அமேசான்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போட்டு வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் கலர் மாற்றி போட்டிருந்தேன். ஆனால் ஏன் இந்த கலர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. என்னது இது? நம்ம ராஜேஷ் தான் சொல்லியிருந்தாரு, சிலிக்கான இது தண்ணி வந்து மேலே விழுகாம இருக்கும், அதை வாங்கிக்கோங்க, தண்ணி வந்து தெரிக்காது. எதில் எங்கே வைக்கிறது? இடத்துல ஓஹோ, இது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு தண்ணி தெரிக்காதுங்க. இது மேலே விழுகுது இல்லை, இப்படி இப்படி கார்னரில் இப்படி ஒட்ட வச்சுக்கணும். ஒட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே நின்னா பாத்திரம் கழுவும் போது இப்படி தண்ணி தெரிக்காது. ஓ, மேலே தெரிக்காது. இல்ல அவர் பொருள் மேல தெரிக்காம இருக்கணுங்கிறதுக்காக அவர் சொன்னாரு. என் மேலேயும் தெரிக்காது, அதுக்காக தான் இது. சரியா? வெளியில ஒண்ணும் உள்ள ஒண்ணு 2 குவான்டிட்டி தான் மினிமம் குவான்டிட்டி, அப்படிதான் இதை ஆர்டர் பண்ண முடியும். அதனால அது 2 தான் வந்து சரி ஓகே, உள்ள ஒண்ணு நம்ம வெளியில ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யாராவது தொடப்பக்கட்ட ஸ்டாண்டு அப்படின்னாதீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ப்ரூம் ஸ்டிக் ஸ்டாண்டு. சரியா? ஃப்ளோர் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, ஒரே தோட்டத்தை எடுத்து 3 ஃப்ளோருக்கும் டிராவல் பண்ண முடியாது. அந்தந்த ஃப்ளோருக்கு அந்தந்த ப்ரூம் ஸ்டிக்கு மரம் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து கம்மி தான், ரேட் கம்மி தான், ஒரு 250 300 அந்த மாதிரி தான் வருது. அதனால ஏன்னா நம்ம தொடப்பமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா வாங்கணும். சரிங்களா? அதுல பிரிக்காம 3 இருக்குது, அப்படியே புதுசு 3 இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குச்சி தொடப்பம் இருக்குது, முறம் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே இதை வாங்கி நீட்டா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அங்கங்க வீசி கிடக்குது, எங்கேயாவது போட்டு கிடக்கிற மாதிரி அசிங்கமா இருக்கு. அதனால இது 2 வாங்கிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆள் பிடிச்சி இதெல்லாம் ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு நிறைய சப்பமானது. இதுலயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஹேங்கரு. ஏன்னா எல்லா ரூமுக்கும் வந்து நிறைய ஹேங்கர் நம்ம போட்டிருக்கோம். மௌலி ரூம்ல செல்ஃபே வேணான்ட்டான், அவன் ஃபுல்லா ஹேங்கர் தான் கேட்டான். அதனால அவன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு, நமக்கும் ஹேங்கர் மாட்டுறதுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால ஹேங்கர் போட்டேன். இது எத்தனை பீஸ்? 16 பீஸா? எத்தனை பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஹேங்கரு? ஏதோ 25 பீஸோ 30 பீஸோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 16 தான். 16 தான் இருக்கு. 16 கிளாத் ஹேங்கர். 16 தான் இருக்காமா. சரி, இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அது முதல்ல ஓப்பன் பண்ணி பாரு, ஹேங்கர் வெயிட்டாக இருக்கா இல்லை தக்க மாதிரி இருக்குதான்னு. ஏற்கனவே ஒரு வாட்டி ரொம்ப மெலிசாக வாங்கினேன். இது என்னதுப்பா? இது வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது, இப்போ நம்ம செல்ஃப்லாம் துணி வைக்கிறோம் தெரியுமா? செல்ஃப்லாம் துணி வைக்கும் போது இது 4 அடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒன்று எடுத்தோடனே ஒன்று என்ன ஆகும், சரிஞ்சிடும் தெரியுமா? இல்லை அப்படின்னா பக்கமாக வச்சோம்னா ஒரு மாதிரி அது இடிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. புரியுதா உனக்கு எப்படி சொல்றேன்? புரியுது. எப்படி கலைக்கிறேன்னு தெரியும். ஆமா. அந்த மாதிரி இதுல வச்சுட்டா கலைக்காதா? கலைக்காம இதுல வச்சுட்டா பார்ட்டிஷன் பக்கத்துல வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன். எப்படின்னா, இப்படி நம்ம வந்து செல்ஃப்ல வந்து இப்படி மாட்டிக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து இந்த பக்கம் ஒரு துணி, இந்த பக்கம் பேண்ட்டு, இந்த பக்கம் டிஷர்ட்டு, இந்த பக்கம் ஷர்ட்டு, அப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டோம்னா உனக்கு துணி வந்து இதுக்குள்ள இருக்கிறது எடுத்துக்கலாம். சரி, இது மிக்ஸ் ஆகாது, இது வந்து அந்த மாதிரி இது ஆகாது. சரி, டீசன்ட் ஆர்கனைசர் வந்து வாட்ரோப். ஓகே. நேற்று சொன்ன ஒரு கதை, வெல்டிங் கதை, ஒரு கூடை தூக்கின்னு சுத்துனீங்க. ஆமா கரெக்ட். ஓஹோ, இதுவுமே ஆனா நிறைய பார்த்த ரிவ்யூல நல்லா இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்திருந்தேன். அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ரேக்கில் பார்ட்டிஷனில் ஷர்ட்டு, ஒரு ரேக்கில் டிஷர்ட்டு, ஒரு ரேக்கில் பேண்ட்டு, ஒரு ரேக்கில் டவல்ஸு, இன்னர்ஸு அப்படின்னு வைப்பாங்க. ஒன்று எடுத்து ஷர்ட் எடுத்து மாட்டுவான் மௌலி, ரைட்டா? ரிட்டன் நீ துவச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி அடுக்கி வைக்கணும். அடியில் இருக்கிறத உருவும் போது அந்த ரேக் அப்படின்னு கலைஞ்சிடும். எப்படியா இருந்தாலும் அடியிலேருந்து உருவ மாட்டாங்க. ஏன்னா அவன் சட்டை பேண்ட்லாம் வந்து ஹேங்கர்லாம் மாட்ட வேண்டாம். ஓகேவா? சரி, என்னையே எடுத்துக்கோ. நீ அடியில இருந்து நீ உருவ யூஸ் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் பண்ணது வந்து கீழே வைக்கணும். சரியா? நீங்க வந்து யூஸ் பண்ணதெல்லாம் கீழே இருக்காம தோசை வச்சதையே தான் எடுத்துட்டு என்னென்னதையோ வாங்கியிருக்கிற வேஸ்டா. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுக்குற. இது வந்து வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு 4 வந்து ஒரு செட்டா இருந்தது. காம்போ 299 போட்டிருந்தாங்க. அல்லுடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வாஷ் பேஷன் வந்து
தூசி வந்து நிக்கிறதுனால வாஷ் பேஷன் வந்து அந்த தூசி வந்து அப்படியே மஞ்சள் கலர்ல தெரியுது. அதனால அந்த வாஷ் பேஷன் கீழே அதில் போட்டோம் அப்படின்னா அந்த ரேக்ல போட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம்ல. அதனால நாளைக்கு நாள் ஒன்று போட்டாங்க. க்ளீன் பண்ணி பார்த்தேன், வந்தவொடனே எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்தேன், வேலை செய்யலான்னு பார்த்தேன், நல்லா வேலை செஞ்சது. சரி ஓகே அப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா தான் கழுவும். ஏன்னா வாஷ் பேஷன்லாம் ப்ரஷ் போட்டு தேய்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிக்கிறதுனால ஹார்டாக வந்து நம்ம எதையுமே இது பண்ண முடியாது. இது வந்து எனக்கு வாங்கினேன். என்னது இது? மேக்கப்ஸ் தான். இன்னர்ஸ் வைக்கிறதுக்கு. அது நான் கேப் இத்தினோண்டு இருக்குது. இன்னர்ஸ் ஒன்று தான் வைக்க முடியும். ஆமாம், ஒன்று வச்சுக்கணும். ஓ சரி சரி சரி. அந்த மாதிரி இது எனக்கு. இது எனக்கும் உனக்கு இது வச்சுக்கிட்டு மவுளுக்கு இதை கொடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி இன்னஸ், ஏன்னா இன்னஸ் தெரியவே மாட்டேன்ல. இப்படி ஜிப்பு போட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும். டெய்லி ஒரு இன்னஸ் எடுத்துப்பாங்க, கலைக்க மாட்டாங்கல்ல. இது பிரச்சனை இல்லை. ஆமா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தான் தேவைப்படும். எனக்கு இன்னஸ் இது வைக்கிறதுக்கு இன்னொன்று நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வேணுன்னா எல்லா வாட்டரும் போடணும்னு வாங்கி போடலாம். இன்னும் 2 இதே மாதிரி 4 இதுக்கு 4 ப்ரஷ் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த இது என்ன ஆகுதுன்னா நான் ஒன்று வாங்கி இது என்ன டாய்லெட் கிளீனரு ப்ரஷ்ஷு பாத்ரூம் கழுவிட்டானா சரி அழுக்கா இருக்கு அப்படின்னு ஃபோம் போட்டு தேய்க்கிறதுக்கு ஓகே. அந்த ஃபோமையே எடுத்துட்டு தேய்ச்சிருந்தேன்னா அது நல்லா இல்லை. ஏன்னா 2 நாளைக்கு ஒருக்கா என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மஞ்சக்காரை வந்து பாத்ரூம் உள்ள டாய்லெட்டுக்குள்ளே குடிச்சிருக்கு. அது சும்மா அந்த ஃபோம் எடுத்து யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு தானே. அதனால வீக்லி ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு மற்ற 2 days ஒன்ஸ் 1 day ஒன்ஸ் இது பண்ணோன்னா பாத்ரூமில் அந்த உள்ள மட்டும் லைட்டாக இது பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயுமே பாத்ரூம் பளிர்னு வெள்ளையாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இது 4 டாய்லெட்டுக்கு 4 வாங்கினேன். இது என்னது? ட்ரே 3 ட்ரே போட்டிருக்கேன். என்ன ட்ரே? என்ன போட்டுருக்கு? வெஜிடபிள்ஸா? வெஜிடபிள்ஸ் இல்லை, இங்கே இதில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் ஏதோ அடுக்கிறதுக்கு ஏதோ வாங்கினேங்க. நிறைய திங்ஸாக இருக்குல்ல, நிறைய தேவைப்படுற திங்ஸ்லாம் கண்ணு முன்னாடி அள்ள வேண்டியதாக இருக்கா. அதனால கொஞ்சம் ட்ரே வேணுமா இருந்தது எனக்கு. அதனால இப்போ ஆயில் கூட இதில் வச்சுக்கலாம். அங்கே இருக்கிற ஆயில் அந்த பாட்டில்ஸ்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே எங்கேயோ இதுக்கு கீழே எங்கேயோ வாட்டர் விட்டு ஏதாவது வாங்குறதுக்கு ஏதோ வச்சுருந்தேன். 3 ட்ரே தான் அது செட்டு. சரி, அதனால இந்த 3 ட்ரே அப்படியே செட்டாக வாங்கிட்டேன். தேவைப்படும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இது ரொம்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது, கைக்கு வந்தால் சின்னதாக இருக்காது. அதில் சைஸ் போடுறாங்க நம்ம பார்க்க முடியல. சாரி, அது உங்கள் 2 பேர்த்துக்கு. இதுதான் எனக்கு. இது என்னது? இதுதான் எனக்கு என்னோடது. ஓ, அது உங்களுக்கு. இது இன்னர்ஸ் வைக்கிறது. அது உங்கள் 2 பேர்த்துக்கு சாக்ஸும் இன்னர்ஸும் வைக்கிறது. அது மென்ஸோடது. இதுதான் லேடிஸோட. ஓ, இதில் கூட மென்ஸ் விமன்ஸ் இருக்கா? எங்களுக்கு இன்னர்ஸ் 2 வருதுல்ல, உங்களுக்கு 1 தானே. ஆமாம். இது வந்து இந்த சைட் ட்ராவும் இந்த பக்கம் பேண்டிஸ் வைக்கிறதுக்கும் இந்த பக்கம் 2 தான் கொடுத்துருக்காங்க எனக்கு. இது கேர்ள்ஸ்க்கு. திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். இதில் மொத்தமாக 4 தான் வைக்க முடியும். எது? பேண்டிஸ் வேணால் ஜாஸ்தி வைக்கலாம். என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய இருந்தால் இதில் பத்தாதேன்றேன் நான். 12 இருக்கு இதில். பேண்டிஸ் ஓகேப்பா. அந்த சைடு இந்த சைடும் வச்சுக்கலாம், இந்த சைடும் வைக்கலாம். ஒரு 6, 7, 8 வைக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு 6 தான் வைக்க முடியும். ரெகுலர் யூஸ் தான் நான் சொல்கிறேன். அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற தனியாக வச்சுட்டு ரெகுலராக யூஸ் மட்டும் இதில் மட்டும் இதில் வச்சுக்கணும். இது என்னோட என்னடா எனக்கு தனியாக வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அது 2 பேர்த்துக்கும் ஏதோ இது வாய்ஸ் மட்டும் இது பிரிக்கல. ஏன்னா எனக்கு க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெட்டு கவர் போட்டுக்கலான்னு வச்சிருக்கேன். க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடாகவே இருக்கும். இது பெட் கவரு ப்ளஸ் உங்களுக்கு விண்டோஸ் இது எல்லாமே போட முடியும். கர்டன் எல்லாம் போட முடியும். அது வரைக்கும் போடக்கூடாது. பெயிண்ட்லாம் அடிச்சதுக்கப்புறம் தான் புதுசு வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா அப்புறம் நாஸ்டி ஆகிடும். அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும். நம்மளோட இது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் இருந்திருக்கும்ல, பார்க்கறதுக்கே ப்ரீமியமாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இது எவ்வளோ தெரியுமா? 1200 இது ஒன்று மட்டும். சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுது. நம்ம பெரிய பெட்டுக்கு 1500 ரூபா. நம்ம பெட்டுக்கு கிங் சைஸ் நம்மளுது. அதான் 72க்கு 78. இந்த மாதிரி சைஸ் மாறும்போது மாறுது.
ஆனா இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இது மௌலி ரூம் இருக்குது. அதனால இதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அந்த ப்ரொடெக்டரே இப்போதைக்கு இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பைத்தியம் அது ப்ரொடெக்டரு அதுக்கு மேல பெட்ஷீட் கவர் போடணும் அப்படின்னு. எனக்கு தெரியும் இப்போ போடக்கூடாது, ஏன்னா வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கிளீனிங் ஒர்க் போயினே இருக்குல்ல, எவ்வளவு க்ளீன் பண்ணாலும் வந்துனே தான் இருக்குது, போயினே தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து டிமார்ட் போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி நம்ம வாங்கினது தான். இது வந்துட்டு பாத்திரம் வளர்க்கறதுக்கு வீட்டில் வச்சுருந்தாங்க. இது புது வீட்டுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சது. அதில் ஒரு 5 எண்ணெய் எத்தனை வந்து அங்கே இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லோ பிராண்டு, இது பிராண்டட். இது இந்த மாதிரி தான் வந்து எனக்கு குவாலிட்டியாக வந்து பக்கெட் வேணும் அந்த மாதிரி நினச்சேன். இது ஆக்சுவலாக நம்ம சூரத் போகும்போது சூரத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்தது தெரியுமா? ஆமாம், சூரத் ஒரே ஹோட்டல் தான். சூரத் 4 வாட்டி போயிருக்கோம், 4 வாட்டியும் ஒரே ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ஒரே ஹோட்டலில் இது வந்து 699. ஓகே, இந்த சேரு, இந்த உட்காரது ஒன்று, இந்த மக்கும் ஒன்று கொடுக்குறாங்க 699. நான் வெளியில் போய் பார்த்தா இந்த வழியில் இந்த ரேட்டு கிடைக்குமான்னா நிறைய நிஜமாக எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. டிமார்ட்டில் போய் இது வாங்கினா கூட ஒன்று ஒரு ரேட் தானே சொல்லுவாங்க, பக்கெட் தனியாக மட்டும். ஏன்னா பிராண்டட் செல்லோ பிராண்டு. அதனால இந்த 3 காம்போவாக எனக்கு நல்லா இருந்தது. சரி ஒரு செட்டு போட்டேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா எல்லா பாத்ரூமுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு. எல்லா பாத்ரூமுக்கும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஷவர் பேனல் போட்டுருக்கிறதுனால பக்கெட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால கீழே இருக்கிற பாத்ரூமுக்கு இங்கே பக்கெட் நமக்கு தேவைதான். அதனால சரி ஒயிட் கலர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அழுக்கானாலும் நமக்கு தெரியும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பாத்ரூமுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இது சொல்லியிருந்தீங்க இது வேஸ்ட்டுன்னு. கண்டிப்பாக இது வேஸ்ட்டு தான். 150 ரூபா கொடுத்து வாங்கினேன், 149 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். இது எனக்கு வந்து என்ன சொல்றது, அட்டர் வேஸ்ட்னு சொல்ல முடியல. எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு இங்கேருந்து பம்ப் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து கலீஜ் ஆகுது. அப்போ அது வந்து உள்ள இறங்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் பட் அவசரத்துக்கு ஆக மாட்டேன். அது ஒன்று தான். இது வந்து சும்மா ஒரு 4 பாத்திரம் 2 பாத்திரம் அப்படின்னு ஒரு பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க தெரியுமா. பேச்சுலர்ஸ்லாம் இதை வாங்க மாட்டாங்க. எதுக்கு வெட்டியா அதை வாங்கிக்கிட்டுன்னு அழகா ஒரு இதுலயே வச்சு அழகா தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு பேச்சுலரே இல்லப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.